Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. நம்ம இந்தியா பங்கர் பஸ்டர் மிசைலை தயாரிக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்காங்க. பாகிஸ்தானுக்கு சிந்து நதி ஒப்பந்தத்தில் இந்தியா செக் வச்ச மாதிரியே வங்கதேசத்துக்கும் எதிராக ஒரு நடவடிக்கையை எடுக்க போகிறாங்க. அது என்ன? இந்தியாவுக்கு எதிராக 3 நாடுகள் இப்போது கைகோர்த்திருக்காங்க. அதுவும் நம்ம அண்டை நாடுகள். ஏன், எப்படி? இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். முதலில் இந்தியா தொடர்பானது. நடந்து முடிஞ்ச அந்த இஸ்ரேல் ஈரான் சண்டையில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக களமிறங்கின அமெரிக்கா ஈரான் பூமிக்கடியில் அமைச்சு வச்சிருக்கிற அந்த போர்ட்டோ அணுசக்தி மையங்கள் மீது B2 பாம்பர்ஸ் மூலமாக GPU-57 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பங்கர் பஸ்டர் குண்டுகளை வீசி அழிச்சாங்க. மொத்தம் 14 குண்டுகளை அமெரிக்கா அந்த அணுசக்தி மையங்கள் மீது வீசி ஈரானுக்கு அதிர்ச்சி கொடுத்தாங்க. அந்த மாதிரியான பங்கர் பஸ்டர் மிசைல்ஸை நம்ம இந்தியாவும் தயாரிக்கக்கூடிய பணியை ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம நாட்டுக்கிட்ட ஏற்கனவே DRDO தயாரிச்சிருக்கிற கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய அக்னி 5 மிசைல் இருக்கு. இந்த அக்னி 5 மிசைல் நம்ம நாட்டோட கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணை வகையை சார்ந்தது. இதனோட ரேஞ்ச் 7000 கிலோமீட்டர். அணு ஆயுதங்களை சுமந்து செல்லக்கூடிய தன்மை கொண்டது. மணிக்கு 29,400 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டு எதிரிகளுடைய டார்கெட்ஸை துல்லியமாக தாக்கி அழிக்கக்கூடிய வல்லமை கொண்டது. இந்த அக்னி 5 ஏவுகணையில் சில மாற்றங்களை செய்து அக்னி 5 பங்கர் பஸ்டர் ஏவுகணைகளை தயாரிக்கக்கூடிய பணியை தான் தற்போது DRDO தொடங்கியிருக்காங்க. இப்போது பார்த்தீங்கன்னா 2 வகையான ஏவுகணைகளை தயாரிக்க போகிறாங்க. ஒன்று தரைக்கு மேல் பரப்பில் இருக்கக்கூடிய டார்கெட்ஸை தாக்கக்கூடிய வழக்கமான மிசைல். இன்னொன்று பங்கர் பஸ்டர் ஏவுகணை. இது ஈரான் மீது அமெரிக்கா போட்ட அந்த பங்கர் பஸ்டர் குண்டுகளை விட ரொம்பவும் சக்தி வாய்ந்ததாகவும் எளிமையாக எதிரிகளுடைய இலக்கை தாக்கி அழிக்கக்கூடிய வகையிலும் இருக்குமா. அமெரிக்கா கிட்ட இருக்கக்கூடிய பங்கர் பஸ்டர் மிசைல்ஸை எதிரி இலக்குகள் மீது வீசுறதுக்கு அமெரிக்கா தன்னுடைய அந்த B2 பாம்பர்ஸ் ரக போர் விமானத்தை எதிரி நாடுகளுக்கு அனுப்பி அந்த டார்கெட்டுடைய மேல் பகுதியில் பறக்க விட்டு அதுக்கப்புறம் தான் குண்டுகளை வீசணும். அது ரொம்பவே ஆபத்தானது. ஏன்னா எதிரிகள் குண்டு வீச போகிற அந்த பாம்பர்ஸை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா சிக்கலாகிடும். அதோடு அந்த விமானம் பறந்து சென்று இலக்கின் மீது பங்கர் பஸ்டர் குண்டுகளை வீசுறதுக்கு அதிக செலவும் கண்டிப்பாக ஆகும். ஆனால் நம்ம நாடு பங்கர் பஸ்டர் ஏவுகணையை தற்போது உருவாக்குறாங்க இல்லையா, இதன் மூலமாக எளிமையாக இருந்த இடத்துல இருந்துக்கிட்டே அந்த டார்கெட்டை நோக்கி அந்த ஏவுகணையை அனுப்பி வைக்க முடியுமா. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவோட பங்கர் பஸ்டர் குண்டுகள் பார்த்தீங்கன்னா 13,000 கிலோ எடை கொண்டது. அதில் 3,000 கிலோ மட்டும்தான் வெடிப்பொருள் இருக்குமா. ஆனால் நம்ம நாடு தயாரிக்கக்கூடிய பங்கர் பஸ்டர் ஏவுகணையில் வெடிப்பொருட்கள் மட்டுமே பார்த்தீங்கன்னா 7,500 கிலோ வரைக்கும் இருக்கும். எனவே அமெரிக்காவோட அந்த குண்டுகளை விட நம்ம நாட்டோட பங்கர் பஸ்டர் ஏவுகணை பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாஸ் டிஸ்ட்ரக்ஷனை ஏற்படுத்துமா. பூமிக்கடியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கான்கிரீட் பில்டிங், பாதாள அறைன்னு சொல்லிட்டு எதுவாக இருந்தாலும் கூட 80லிருந்து 100 மீட்டர், அதாவது சுமார் 264 அடியிலிருந்து 328 அடி ஆழம் வரைக்குமே இந்த பங்கர் பஸ்டர் ஏவுகணை சென்று தாக்கக்கூடிய திறன் கொண்டது. அதோடு பயங்கர சத்தத்தோடு வெடித்து சிதறக்கூடியது. இதன் மூலமாக தரையினுடைய மேல் பகுதியில் இருந்துக்கிட்டே பூமிக்கடியில் 80லிருந்து 100 மீட்டர் ஆழம் வரையிலான அனைத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் நொறுக்கக்கூடிய திறமை இதுக்கு இருக்கு. எனவே ஊடுருவல் தூரம்னு வரும்போது அமெரிக்காவோட பங்கர் பஸ்டர் பாம்ஸ் இருக்கு இல்லையா, அது 200 அடி அப்படிங்கிற அளவில் மட்டும்தான் இருக்கு. ஆனால் நம்ம நாடு தயாரிக்கக்கூடிய அந்த பங்கர் பஸ்டர் ஏவுகணைக்கு 328 அடி அப்படிங்கிற அளவுக்கு ஊடுருவி சென்று தாக்கக்கூடிய திறன் இருக்கு. இருந்தாலும் அதிகப்படியான வெடிப்பொருட்களை நாம் தயாரிக்கக்கூடிய அந்த பங்கர் பஸ்டர் மிசைல் தான் எடுத்து செல்லும். அப்படிங்கிறதுனால இது அமெரிக்காவோட குண்டுகளை விட பேரழிவை தரக்கூடிய ஒரு ஆயுதமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நிபுணர்கள். பொதுவாகவே அக்னி 5 மிசைல் எடுத்துக்கிட்டோன்னா 7,000 கிலோமீட்டர் வரைக்குமே பறந்து சென்று தாக்கக்கூடியது. ஆனால் இப்போது நம்ம தயாரிக்கக்கூடிய இந்த அக்னி 5 பங்கர் பஸ்டர் ஏவுகணை 2,500 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் மட்டும்தான் போகும். அதிகப்படியான எடை, அது போக பூமிக்கடியில் வர நுழைந்து தாக்கணும் அப்படிங்கிறதுனால அதனோட ரேஞ்ச் குறைக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் கூட 2,500 கிலோமீட்டர் ரேஞ்ச் அப்படிங்கிறது நம்ம அண்டை நாடுகளை பதம் பார்க்கறதுக்கு போதுமானதாகவே இருக்கும். இந்த பங்கர் பஸ்டர் குண்டுகளை பயன்படுத்தி நம்ம சீண்டக்கூடிய சீனா, பாகிஸ்தான், வங்கதேசம் மாதிரியான நாடுகளை குறிவைத்து அடிக்க முடியும்.
இது ஒரு ஹைப்பர்சோனிக் ரக ஏவுகணை. அசுர வேகத்துல பறந்து அடிக்கக்கூடியது. சவுண்டோட வேகத்தை விட 8லிருந்து 20 மடங்கு வேகத்துல சென்று தாக்கக்கூடியது. அதாவது மணிக்கு 9800 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து 24,500 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் சென்று எதிரிகளுடைய பாதாள இலக்குகளை கூட சிதைக்கக்கூடிய திறன் கொண்டது. இவ்வளவு வேகத்தில் இது பறந்து போறதுனால இதை இடைமறித்து அழிக்கிறது அப்படிங்கிறது எதிரிகளுக்கு ரொம்பவே சிரமமானது. இதனால அக்னி-5 பங்கர் பஸ்டர் ஏவுகணை அப்படிங்கிறது நம்ம நாட்டோட பாதுகாப்பு துறையில் ஒரு முக்கியமான ஆயுதமாகவே மாறும் அப்படின்னு தான் சொல்றாங்க நிபுணர்கள். அடுத்ததா வங்கதேசம் தொடர்பானது. பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கான சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நம்ம நாடு வந்து நிறுத்தி வச்சு பதிலடி கொடுத்தாங்க. இதனால பாகிஸ்தான்ல கிட்டத்தட்ட ஒரு 22 கோடி மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இந்த நிலையில தான் பாகிஸ்தான் மாதிரியே இப்போது வங்கதேசமும் நம்மளை வந்து சீண்ட ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? அவங்களுக்கும் செக் வைக்கக்கூடிய விதமா மத்திய அரசு ஒரு திட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. அதன்படி வங்கதேசம் இந்தியா இடையே 30 ஆண்டு கால ஒரு நதிநீர் ஒப்பந்தம் இருக்கு. அதுதான் கங்கை நதிநீர் ஒப்பந்தம். அதுல ஒரு முக்கிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கு நம்ம இந்தியா முடிவெடுத்திருக்காங்க. இமயமலையில உருவாகக்கூடிய முக்கிய நதிகள்ல ஒன்றுதான் கங்கை நதி. உத்தரகண்ட் மாநிலம் மேற்கு இமயமலை பகுதியிலிருந்து கங்கை நதி உருவாகி இந்தியா வங்கதேசத்தை செழிப்பாக்கிக்கிட்டு இருக்கு. இந்த கங்கை நதி பார்த்தீங்கன்னா உத்தரகண்ட், உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், பீகார் ஆகிய மாநிலங்கள் வழியா மேற்கு வங்கத்துக்கு போயிட்டு அங்கிருந்து வங்கதேசத்துக்குள்ள நுழைந்து அவங்களுடைய இடங்களையும் வளமாக்கி வங்காள விரிகுடா கடல்ல கலக்குது. இந்த நதி மொத்தம் 2525 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பாய்ந்து கடலை அடையுது. இந்த நதி நம்ம நாட்டுல கங்கை அப்படின்னுட்டும் வங்கதேசத்துல பத்மா அப்படின்னும் அழைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதற்கிடையே தான் கடந்த 1975ஆம் ஆண்டுல கங்கை நதியுடைய பாதையில வந்து மாற்றம் செய்யப்பட்டது. அதாவது மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவுடைய துறைமுகத்துல போக்குவரத்து வசதிக்காக ஃபராக்கா அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு அணையை கட்டுறாங்க. இந்த அணை மூலமா கங்கை நதிநீர் ஹூக்ளி ஆற்றுக்கு திருப்பி விடப்பட்டது. இதனால கங்கை நதிநீர் கிடைக்காம வங்கதேசம் அந்த டைம்ல வறட்சியை எதிர்கொண்டாங்க. இதனையடுத்து அவங்களும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வங்கதேசம் இந்தியாவுக்கு இடையே 1996ஆம் ஆண்டு கங்கை நதிநீர் பகிர்வு ஒப்பந்தம் வந்து போடப்பட்டது. இந்த ஒப்பந்தம் அப்போது இருந்த நம்ம நாட்டுடைய பிரதமர் தேவகவுடா மற்றும் வங்கதேசத்துல பிரதமரா இருந்த ஷேக் ஹசீனா ஆகியோரிடையே வந்து கையெழுத்தாச்சு. ஷேக் ஹசீனா அப்போது முதல் முறையா பிரதமராகி இருந்த நிலையில தான் இந்த ஒப்பந்தம் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல பெயரையே வந்து அந்த டைம்ல எடுத்து கொடுத்தது. அந்த ஒப்பந்தத்தோட சாராம்சம் அப்படிங்கிறது என்னன்னா, கங்கை நதி நீரை 2 நாடுகளும் பகிர்ந்து கொள்வதுதான். அதாவது ஃபராக்கா தடுப்பணையில 70,000 கன அடி அளவுல தண்ணீர் இருக்கும்போது அதை வந்து இந்தியாவும் வங்கதேசமும் 35,000 கன அடி அப்படிங்கிற அளவுல வந்து பிரித்து கொள்ளணும். அடுத்து வறட்சி காலத்தையும் வந்து கணக்கிட்டாங்க. ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 11 மே 11 வரைக்கும் 10 நாட்களுக்கு 35,000 கன அடி நீர் வந்து 2 நாடுகளுக்கும் மாறி மாறி ஒதுக்கீடு செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த தண்ணீரை பெறுவதற்கு வசதியா வங்கதேசத்தோட எல்லையிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் கங்கை நதியோட கிளை நதியான பாகிரதி ரிவர் ஆற்றில் வந்து தடுப்பணையும் கட்டப்பட்டிருக்கு. இதன் மூலமா வங்கதேசம் கங்கை நதிநீர் பகிர்வு மூலமா இவ்வளவு நாளா பலனடைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது 30 ஆண்டுகளுக்கானது. இதனால ஒப்பந்த காலம் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் வந்து முடிவுக்கு வரப்போகுது. தற்போது வங்கதேசம் வந்து நம்ம நாட்டை தொடர்ந்து சீண்டிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால இந்த ஒப்பந்தத்தில் ஏன் முக்கிய மாற்றங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு மத்திய அரசு வந்திருக்காங்க. அதாவது நம்ம நாட்டில் தண்ணீர் தேவை அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்குது. கூடுதலாக 30,000 35,000 கன அடி தண்ணீர் தேவைப்படுது. இதனால இந்த கங்கை நதிநீர் ஒப்பந்தத்தை நம்ம நாட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைக்கிறதுக்கு மத்திய அரசு முடிவு பண்ணியிருக்காங்க. அது நடக்கக்கூடிய பட்சத்தில் வங்கதேசத்தில் தண்ணீர் பற்றாக்குறை கண்டிப்பாக ஏற்படும். இந்தியா எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேள்வி கேட்குறவங்களும் இருக்கதான் செய்கிறாங்க. பாகிஸ்தான் தீவிரவாதத்தை வளர்த்து இந்தியாவுக்கு எதிராக ஏவி விட்டுக்கிட்டே இருக்கு. இதுக்கு இந்தியாவும் சொல்லி சொல்லி பார்க்குறாங்க. வங்கதேசம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், சீனா நாடுகளோடு சேர்ந்துக்கிட்டு இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக எவ்வளவு காலம்தான் நாங்களும் இதையெல்லாம் பொறுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்தியா ஆக்ஷனில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்ததா இந்தியாவுக்கு எதிராக 3 அண்டை நாடுகள் ஒன்று சேர போறாங்க. நம்ம இந்தியாவுடைய வளர்ச்சி பிடிக்காம தான் இந்த வேலையெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுல என்னன்னா, நம்ம பரம எதிரின்னு சொல்ற பாகிஸ்தான், புது எதிரி வங்கதேசம், இவங்க 2 பேர்த்தையும் கூட்டு சேர்த்துக்கிட்டு சீனா நம்ம இந்தியாவை தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு வேலையில இறங்கியிருக்காங்க. நம்ம நாட்டை சுத்தி இருக்கக்கூடிய 3 நாடுகளும் நம்மளை வந்து தனித்தனியா எல்லையில வந்து சீண்டிக்கிட்டு இருக்காங்க.
இப்போ இந்த 3 சதிகாரர்களும் ஒரே அணியில சேர்ந்திருக்காங்க. எப்படின்னா, ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்புடைய கூட்டம் வந்து நடந்தது. அதுல ஒரு கூட்டறிக்கை வந்து வெளியாச்சு. அதுல பார்த்தீங்கன்னா, பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு கண்டிப்பு தெரிவித்து எந்த ஒரு பாயிண்ட்டுமே இடம்பெறல. ஆனா, பாகிஸ்தான்ல பலூச்சிஸ்தான் தாக்குதல் தொடர்பான தகவல் மட்டும் இருந்திருக்கு. அதாவது பலூச்சிஸ்தான்ல பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எதிரா நடக்கக்கூடிய தாக்குதலுக்கு இந்தியா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் சொல்லி இருக்கிறது வந்து அதுல வந்து இடம்பெற்றிருந்தது. இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நம்ம நாட்டோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அந்த கூட்டு அறிக்கையில வந்து நான் கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது ஒரு புறம் இருக்க, சீனாவோட குங்மிங் நகர்ல சீனா, பாகிஸ்தான், வங்கதேசம் இந்த 3 நாடுகளுடைய பிரதிநிதிகளுடைய கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்துல நம்ம நாட்டை டார்கெட் பண்ணி அந்த நாட்டோட பிரதிநிதிகள்லாம் வந்து பேசியிருக்காங்க. ஆசியாவில் அவங்களுக்குள்ள ஒத்துழைப்பை வந்து அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்தியாவை தனிமைப்படுத்தணும் அப்படின்னு வேற அதில் வந்து பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஷார்க் கூட்டமைப்பை விட்டுட்டு வேற ஒரு கூட்டமைப்பு ஆரம்பிக்கலாங்கிற மாதிரியும் பேசியிருக்காங்க. ஏன்னா அது செயல்பாட்டிலேயே இல்லை அப்படிங்கிறதுனால சார்க் கூட்டமைப்பில் இருக்கிற எல்லா நாடுகளையும் வந்து உறுப்பினர்களாக சேர்த்து இந்தியாவை மட்டும் சேர்க்காம நாம் ஒரு கூட்டமைப்பை உருவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த 3 நாடுகளும் சேர்ந்து பேசியிருக்காங்களாம். அதுக்கு எந்த மாதிரியான சாத்தியக்கூறுகள் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த சார்க் கூட்டமைப்பு அப்படிங்கிறது மொத்தமாகவே முடங்கி போயிடுச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, தெற்காசிய நாடுகளுக்கு இடையே பிராந்திய ஒத்துழைப்பு, வர்த்தகத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக 1985ஆம் ஆண்டுல தான் வந்து இந்த சார்க் கூட்டமைப்பே வந்து உருவாக்கப்பட்டது. முதல்ல இந்தியா, சீனா, பாகிஸ்தான், வங்கதேசம், மாலத்தீவு, பூட்டான், நேபாளம், இலங்கைன்னு சொல்லிட்டு 7 நாடுகள் இருந்தது. 2007ஆம் ஆண்டுல ஆப்கானிஸ்தானும் இணைஞ்சுக்கிட்டாங்க. இதன் மூலமா தெற்காசிய நாடுகளிடையே கல்வி, பொருளாதாரம், நட்புறவு ஆகியவற்றையெல்லாம் வந்து மேம்படுத்துறதுக்காகவும் ரொம்பவே தீவிரமா அந்த அமைப்பு செயல்பட்டுக்கிட்டு இருந்தது. இந்தியா இதுல முக்கிய பங்களிப்பு கொடுத்துட்டு இருந்தாங்க. கடைசியா 2014ஆம் ஆண்டு காத்மாண்டுல இதுக்கான பிரதிநிதிகளுடைய கூட்டம் நடந்தது. அதுக்கப்புறமா இந்த சார்க் கூட்டமைப்பு நடைபெறவே இல்லை. ஏன்னா 2016ஆம் ஆண்டுல உரி பயங்கரவாத தாக்குதல் நடந்தது. அந்த டைம்ல அந்த சார்க் மாநாடு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்ல நடைபெற்றது. அப்போது உரி தாக்குதலை காரணம் காட்டி நம்ம இந்தியா வந்து அதில் பங்கேற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம இந்தியா மாதிரியே இலங்கை, பூட்டான், வங்கதேசம், ஏன்னா அப்போ ஷேக் ஹசீனா தான் அங்கே பிரதமராக இருந்தாங்க. ஆக அந்த 3 நாடுகளுமே பார்த்தீங்கன்னா பங்கேற்கிறதுக்கு மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா இப்போது வரைக்குமே அந்த சார்க் கூட்டமைப்பு நடைபெறவே இல்லை. இப்படி சார்க் கூட்டமைப்பை முடக்கின இந்தியாவுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு பாகிஸ்தான், வங்கதேசம் எல்லாம் விரும்புகிறாங்க. இதனாலேயே சார்க் அமைப்புக்கு வந்து புத்துயிர் கொடுக்க வேண்டும் அப்படின்னுட்டு இந்த 2 நாடுகளுமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் தெற்காசிய நாடுகள் அதையெல்லாம் காதலியே வாங்கல. இதனால இப்போ பாகிஸ்தான், வங்கதேசம் இந்த 2 நாடுகளையும் சேர்த்துக்கிட்டு சீனா சார்க் கூட்டமைப்புக்கு பதிலாக இந்தியா இல்லாமல் வேற ஒரு கூட்டமைப்பை வந்து உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்க்கு அவங்க வந்திருக்காங்க. இது பற்றின செய்தி வெளியானதுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, வங்கதேசம் வந்து ஐயோ அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மையாகவே பாகிஸ்தான், சீனா, வங்கதேசம் இந்த 3 நாடுகளும் இணைந்து தெற்காசியாவில் நம்ம நாட்டை தனிமைப்படுத்துறதுக்கு ஒரு புதிய அமைப்பை உருவாக்க திட்டமிட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பாகிஸ்தான் ஊடகங்களில் கூட வெளியாகிடுச்சு. இதனால் இந்தியா சீக்கிரமாகவே இதுக்காக சுதாரிக்கணும். இல்லை அப்படின்னா இலங்கை, மாலத்தீவு உள்பட மற்ற நாடுகளை ஓரணியில் திரட்டி நம்ம நாட்டுக்கு எதிரான வேலைகளில் சீனா, பாகிஸ்தான், வங்கதேசம் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எனவே இப்படி இந்தியாவை கவுண்டர் பண்ணுறதுக்கு பாகிஸ்தான், வங்கதேசத்தை வைத்து சீனா ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த ஆட்டத்தை நம்ம நாடு வந்து உடனடியாக தடுத்து நிறுத்தி ஆகணும். இல்லை அப்படின்னா எதிர்காலத்தில் நம்ம நாட்டுக்கு அது வந்து ஒரு பேராபத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சர்வதேச அரசியல் நிபுணர்கள். இது பற்றியெல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Subscribe to One India and never miss an update. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you.